Hi hello friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே நேச்சுரலான ஹோம்மேட் ஸ்வீட் தான். பாட்டி சொல்லை தட்டாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாட்டியோட கைமணத்தோட நம்ம இந்த ஸ்வீட்டை செய்ய போறோம். அவங்க எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்ல செய்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பொட்டுக்கடலை உருண்டை செய்யறதுக்கு 1 கிலோ பொட்டுக்கடலை எடுத்துட்டு நம்ம மிக்ஸில நல்லா பொடிச்சு எடுத்துக்க போறோம். அதே மாதிரி இதுக்கு ஈக்குவலா 1 கிலோ சர்க்கரை எடுத்துட்டு அதையும் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தனித்தனியா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சல்லடையில் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடர் கிடைக்கும். இது மாதிரி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது சர்க்கரை பொட்டுக்கடலை ரெண்டுமே சேர்ந்த பவுடர். இப்போ பாட்டி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம், அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். 1 கிலோ பொட்டுக்கடலை, 1 கிலோ சர்க்கரை. அந்த 1 கிலோ சர்க்கரைக்கு நாம் நெய் இருந்தால் பூராமே ஊற்றலாம். 1 லிட்டர் நெய் ஊற்ற வேணாலும் ஊற்றி பிசைஞ்சு குடிக்கலாம். இல்லை அப்படின்னா நெய் கொஞ்சமாக இருந்தால் ஊற்றி பிசரிக்கலாம். பிசறிட்டு ரெண்டாவது சுடு தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையானதை பிசைஞ்சு உருட்டணும்னா நல்லா உருண்டுக்கு. அது நல்லா ரேஸ்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த நெய் ஊற்றுறதுனால சூப்பராக இருக்குது. சரி, இப்போ ஊற்றலாமா? இது கூட பாட்டி 200 ml உருக்குன நெய்யை சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு ஊற்றி பிசைஞ்சு நம்ம உருண்டை முடிக்க வரல இருக்கிறது ஊற்றலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஊற்றி பிசரிக்கலாம். அப்புறம் சுடு தண்ணி ஊற்றி தேவையான நெய் ஊற்றினதுக்கு அப்புறம் மீதி மாவுல இந்த சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்ற போறாங்க. அதுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். அதிகமாக ஊற்றினா சர்க்கரை உருகி போயிடும். அதனால தேவையான ஊற்றி பத்திலினா கலந்துக்கலாம். சரி, இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றிட்டு கலந்துக்கிறாங்க. ஒரேடியாக ஊற்றினா பாட்டி சொல்கிற மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும், சர்க்கரை ஒழுகிரும். ஜாமுனுக்கு நம்ம எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைவோமோ அதே மாதிரி இந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைச்சிக்கோங்க. இன்னி ஊற்றிக்கலாம். ஆகிடுச்சுல இன்னி பாரு இதை ஊற்றி இந்த அளவு வந்ததுக்கப்புறம் தண்ணி போதும்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் நம்ம ஜாமுனுக்கு எப்படி ஊட்டுவோமோ அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஊட்டி எடுத்துடலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் இது மாதிரி அழகாக சின்னதாகவும் இல்லை கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் ஊட்டி எடுத்துக்கலாம். வாயில் வச்சதும் கரைஞ்சிரும். நம்ம சுத்தமான நெய்யில் செஞ்சுருக்கோம். இப்படி ஊட்டினா அழகாக வந்துடு. மாவு சூப்பராக இருக்குது. இதை இவ்வளவுதான் பக்குவம். இந்த பக்குவம் தவிர்க்கிட்டால் கொஞ்சம் குழக்குழன்னு போனால் உட்காந்துக்கு அருமையாக இருக்கும். இது சூப்பராகவும் இருக்குது. எல்லாருமே சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். இல்லை, நல்லது. சின்ன பசங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். பாட்டியோட கைமணத்தில் சூப்பரான பொட்டுக்கடலை உருண்டை நம்மளுக்கு செஞ்சு காமிச்சாங்க. லட்டுவை விட இந்த பொட்டுக்கடலை உருண்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோடக் குக்கிங் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.